எங்கள் புது உள்ளத்துக்கு எல்லாத்துக்கும் ஹாய். எங்கள் சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோனா, பெரிய தம்பி ஸ்கூல் தான். இந்த பார்த்துட்டான் என்னைய. இதான் அவங்க ஸ்கூலு. 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரையே தான் இருக்குது. இன்றைக்கி பள்ளி வேளாண்மை குழுன்னு சொல்லி இன்றைக்கி மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு வர சொன்னாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். பசங்கள்லாம் டீ பிஸ்கட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. பசங்க எலெக்ஷன் வைக்கும்போது 3 பேரை தேர்ந்தெடுத்ததுல நான் செலக்ட் ஆனேன். அதிக பேர் எனக்கு ஓட்டு போட்டு என்னைய தேர்ந்தெடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்காது. ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வருவோம். சாயங்காலம் ஈவினிங் வந்தால் பசங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த எஸ்எம்சியில் இருக்கிறதுனால இப்போ நான் நேரடியாக அங்கே போய் எப்படி படிக்கிறாங்க பசங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை என்ன, மற்ற பசங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத எல்லாமே என்னால் பார்த்துக்க முடியுது. உறுப்பினர்கள் சேர்ந்து நாங்கள் ஸ்கூலுக்கு தேவையான நிதி உதவி, பொருளுதவி எல்லாம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஒரு வலிமை மிக்க எஸ்எம்சியாக நடக்குது. எஸ்எம்சி கண்டிப்பாக ஒரு பள்ளி வளர்ச்சி அடைகிறது. மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு இது மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா ஊர்லேயுமே இதான் ஃபஸ்ட் டைம் பலப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை. பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று கடந்த 2 ஆண்டுகள்ல 6 லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள உறுப்பினர்களா இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இது மூலமா அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்புல பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு. இதோட அடுத்த கட்டமா பள்ளி மேலாண்மை குழுக்கள்ல இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க. இது மூலமா பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைந்து சிறப்பா செயல்பட இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லையும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்யறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளை போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்க அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படணும். எனவே பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர் அன்போடு அடைக்கிறேன். உங்களுக்கு உறுதுணையா நானும், பள்ளிகளுக்கு உறுதுணையா நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படும். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை. பொறுப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் அரசு பள்ளிகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. இக்கல்வி உரிமை சட்டத்தின் மிக முக்கிய அம்சமான பள்ளிகளிலும் மறுசமைத்தது. அக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நீங்கள் அனைவரும் கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள். அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்ற உணர்வு செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறையை கொண்டு வருவதே நமது அரசின் நோக்கம். அதற்கு பக்கபலமாக நீங்கள் அனைவரும்
பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்தது எனக்கு பெருமை. ஷேர் பண்ணி